வணக்கம். நான் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தம். கடையெழு வள்ளல்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கிறோம். அந்த கடையெழு வள்ளல்களில் வல்வில் ஓரியை பற்றி நான் குறிப்பிட போகிறேன். வல்வில் ஓரி யார் என்றால், நம்முடைய பத்துப்பாட்டில் பல பாடல்களில் அவனுடைய புகழ் சொல்லப்படுது. எட்டுத்தொகையிலும் அவனுடைய பேர் மிகச்சிறப்பாக எடுத்தாளப்படுகிறது. அதிலும் குறிப்பாக புறநானூற்றில் 152வது பாடலில் வன்பரணனார் என்கின்ற அந்த புலவர் ஒரு நீண்ட நெடிய பாடலை வல்வில் ஓரிக்காக பாடியிருக்கிறார். கொல்லிமலை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இருக்கிறது ராசிபுரம் பக்கத்தில் அந்த கொல்லிமலை. அந்த கொல்லிமலையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, மேகங்கள் சூழ்ந்த அந்த கொல்லிமலையாது. அங்கு இந்த வல்வில் ஓரியினுடைய வில்லாற்றல் என்ன அப்படின்னு பார்த்தா, பரணர் சொல்கிறார், அவனுடைய வில்லு வளைக்கப்பட்டால் அதிலிருந்து புறப்படுற அம்பு முதல்ல யானையை கொன்று, பிறகு பிளந்த வாயையுடைய புலியை வீழ்த்தி, துளையுள்ள கொம்புகளையுடைய மானையும் வீழ்த்தி, பானை போன்ற தலையுடைய பன்றியை கொன்று, கடைசியாக மரத்தின் பொந்தில் இருக்கக்கூடிய உடம்பில் பாய்ந்து மரத்தில் சென்று குத்துமாம். ஒரு அம்புக்கு இத்தனை ஆற்றல் இருக்கிறது என்பதை புறநானூற்றிலே மிக அற்புதமாக சொல்லுகிறார். சரி, இவன் வீரன் மட்டும்தானா? அவன் கொடையாளியும் கூட. எப்படி பார்க்கலாம் என்றால், ஒரு முறை காட்டின் வழி மலைக்கு சாரலின் வழியே வருகிறார்கள். விரலியரும் பாணர்களும் வருகிறார்கள். அப்போது ஒரு வீரன் வருகிறார். வந்த வீரன் இவர்களை பார்த்து, பசியோடு இருக்கிறீர்களே, உங்களுக்கு உண்ண உணவு வேண்டுமே என்று சொல்லி, அப்போது தன் அம்பால் அத்தனையும் வீழ்த்தி, பிறகு மான்கரியை சுட்டு தேனில் குழைத்து தேக்கம் இலையிலே வைத்து அவர்களுக்கு தந்தான். தந்தோடு மட்டுமில்லாமல் யாழிசைத்து பாடுங்கள், வளைந்த யானையின் தந்தம் போன்ற கொம்பினால் இசையுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கொல்லிமலையின் ஒரு பகுதியை தானமாக தந்தானாம். அப்போது உணவு கொடுத்தான், எப்போதுக்கும் காடு கொடுத்தான். ஓரி என்ற குதிரையை உடையவன் வல்வில் ஓரி. இந்த வல்வின் ஓரியினுடைய வில் ஆற்றலைத்தான் கம்பனும் கூட எடுத்து ராமனுடைய வில்லாற்றலுக்கு ஓமையாக சொல்லியிருப்பார். ராமன் ஒரே அம்பில் 7 மராமரங்களை வீழ்த்தியதாக ஒரு வரலாற்றை நாம் படிக்கிறோம். அந்த செய்தியை எங்கிருந்து பெற்றிருப்பார் கம்பர் என்றார், வல்வில் ஓரியினுடைய வாழ்க்கையிலிருந்து பெற்றிருக்க வேண்டும். கடையேழு வள்ளல்களில் வீரமும் பெருமையும் புகழும் கொடையும் மிக்கவன் வல்வில் ஓரி. இன்றைக்கும் நீங்கள் அங்கு சென்றால் அந்த கொல்லிமலையில் அந்த வல்வில் ஓரிக்கான அழகான நினைவு மண்டபத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். சென்று பார்த்து வாருங்கள். பண்டைய தமிழரின் வீரமும் கொடையும் புரியும். கொடைக்கு ஒருவன் வல்வில் ஓரி, வீரத்திற்கு ஒருவன் வல்வில் ஓரி.